இந்த கடைசி காலத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 4வது காரியம் விசுவாசத்தில் நிலைத்து நிற்பது. விசுவாசம் என்றாலே நம்பப்படுகிற காரியங்களில் உறுதியுடனும் நிச்சயத்துடனும் இருப்பதுதான். அந்த விசுவாசத்தில் நிலைத்து நிற்க சொல்வது ஏன்? நாம் இயேசுவின் மேலுள்ள உறுதியான விசுவாசத்தால் தான் பாவ மன்னிப்பை பெற்றோம், பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம், பாவத்தின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம், நீதிமானானோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம். இனி அந்த விசுவாசத்தால் தான் பரம கானானையும் அடைய போகிறோம். இப்படி இருக்க பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று வலியுறுத்துவதன் அர்த்தம் தான் என்ன? நம் விசுவாசம் அசைக்கப்பட்டு பிடுங்கப்படும் முயற்சிகள் கடைசி காலத்தில் சம்பவிக்கும் என்றுதான் அதன் பொருள். இதை நன்றாக கவனியுங்கள். நாம் வாழ்க்கையில் அடைய வேண்டிய மிக முக்கியமான இலக்கு என்ன? பரலோகம் செல்வதுதான். சரி, இயேசுவும் இதை தான் வலியுறுத்தினார். பூமியில் உள்ள எல்லாவற்றையும் இழந்தாவது பரலோகம் என்னும் முத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். ஒரு பெரிய புதையல் இருக்கும் நிலத்தை கண்டுபிடித்தால் நம்மிடம் உள்ள அனைத்தையும் விட்டாவது அதை வாங்குவோம். அந்த பெரிய புதையல் இருக்கும் நிலம் பரலோகம் தான். அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள நம் சுயத்தை இழக்க வேண்டி வரும், உலக ஆசைகளை இழக்க வேண்டி வரும், சில உறவுகளை இழக்க வேண்டி வரும், சொந்தமான தேர்ந்தெடுப்புகளையும் முடிவுகளையும் எடுக்கும் உரிமையை விட்டுக் கொடுக்க வேண்டி வரும். இவைகள் நிலையற்றவைகள். நிலையான பரலோக வாழ்வை பெற இவற்றை இழப்பது புத்திசாலித்தனம் தான். சரி, எல்லாம் இழந்தும் முக்கிய தகுதியான பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் என்ன செய்வது? நம் இயலாமையை இயேசுவிடம் ஒத்துக்கொண்டு நம்மை அவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். இயேசுவே, பரலோகம் வருவதுதான் என் ஒரே குறிக்கோள். உலகத்தில் வேறு ஆசை எதுவும் இல்லை. நிரந்தரமற்ற எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன். என்ன செய்தாவது என்னை பரலோகம் கொண்டு செல்லுங்கள் என்று ஜெபித்து பாருங்கள். இயேசுவும் பரலோகம் செல்ல உன் கண் உனக்கு இடரலாயிருந்தால் அது பிடுங்கப்பட்டாவது பரலோகம் செல்வதே மேல் என்று சொன்னார். ஆம்பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் சுகபோகமாய் வாழ்ந்து நரகத்துக்கு போவதை விட லாசருவை போல் பாடுகளோடு வாழ்ந்து பரலோகம் செல்வதே மேல். எனவே அவருக்கு அர்ப்பணித்த நம்மை பரலோகம் கொண்டு செல்ல இந்த கடைசி நாட்களில் பாடுகளுக்குள்ளும் வியாதிகளுக்குள்ளும் உபத்திரவங்களுக்குள்ளும் தோல்விகளுக்குள்ளும் வழிநடத்தி அவருடைய சாயலில் நம்மை உருவாக்குவார். அப்போது சாத்தான் தேவனை நெருங்கி சேர சேர ஏன் பாடுகள் அதிகமாகிறது, ஏன் தோல்விகள் வருகிறது, ஏன் உபத்திரவங்கள் வருகிறது, ஏன் நஷ்டங்கள் வருகிறது என்று கேள்வி எழுப்பி விசுவாசத்தை அசைத்து பிடுங்கி எடுக்க முயற்சிப்பான். இந்த சூழ்நிலையில் தான் சத்தியத்தை புரிந்து கொண்டு திடன் கொள்ள வேண்டும், ஆவியில் பலப்பட வேண்டும், பொறுமையாயிருக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். இந்த உபத்திரவும் பாடுகளும் தான் உங்களை பரிசுத்தத்தில் உருவாக்குகிறது என்பதை புரிந்து கொண்டு தேவன் அனுமதிக்கும் பாடுகளுக்காகவும் உபத்திரவங்களுக்காகவும் தோல்விகளுக்காகவும் நஷ்டங்களுக்காகவும் நன்றி சொல்லி துதிக்க வேண்டும். சாத்தானை வெட்கப்படுத்த வேண்டும். ஆமென்.